ஐபிஎல் 2025 அதிக விலைக்கு போகக்கூடிய டாப் 5 எக்ஸ்பென்சிவ் பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ரெண்டு இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. ஒன்னு ஜாஸ் பட்லர், லிவிங்ஸ்டன். ஜாஸ் பட்லர் மாதிரி ஒரு பெஸ்ட் ஓப்பனிங் பேர் அமையும். சிஎஸ்கே, எம்ஐ, பிபிகேஎஸ், ஆர்சிபி போன்ற டீம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா லீம் லிவிங்ஸ்டன் வந்து பொட்டன்ஷியல் பவர் பேக்ட் ஆல் ரவுண்டர். இவர் ஆக்ஷன் டேபிள் வந்து எக்ஸ்பென்சிவா போயிருவாரு. பஞ்சாப் கிங்ஸ் கூட வேற டீம் போட நிறைய சான்சஸ் இருக்கு. ஃபோர்த் பிளேஸ்ல ரெண்டு கேகேஆர் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. ஒன்னு ஸ்ரேயாஸ் ஐயர், பிலிப்ஸ். ஸ்ரேயாஸ் ஐயர் போன வருஷத்தோட ஐபிஎல் வின்னிங் கேப்டன். அது மட்டும் இல்லாம நிறைய டீமுக்கு கேப்டன்சி தேவைப்படுறதுனால ஸ்ரேயாஸ் ஐயர் நல்ல ஆப்ஷனா இருக்கும். அதனால இந்த ஆக்ஷன்ல வந்து அதிக பிரைஸ்க்கு போவாரு. அடுத்ததா பிலிப்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஜாஸ் பட்லர் கிடைக்கலாம் கண்டிப்பா அதர் டீம்ஸ் பிலிப்ஸ் தான் பை பண்ணுவாங்க. பிளேஸ்ல ரெண்டு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஒரு ட்ரெண்ட் போல்ட், இன்னும் ஹர்ஷிப் சிங். உங்க ரெண்டு பேரும் ஆக்ஷன் டேபிள் வரணும். எந்த டீம் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இது அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி சிஎஸ்கே, எம்ஐ, ஆர்சிபி போன்ற டீம் ட்ரெண்ட் போல்ட் பை பண்ணி பார்ப்பாங்க. அடுத்தது ஹர்ஷிப் சிங் போன வருஷம் பிபிகேஸ்க்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ரீசெண்டா இந்தியாவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. அதனால இந்த ஆக்ஷன்ல அதிக பர்சுக்கு போற எதிர்பார்க்கப்படுது. செகண்ட் பிளேஸ்ல கிளாஸ் ராகுல். இவர் ஃபார்மர் லக்னோ பிளேயர். இவர் ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் தான். இவர் ஆக்ஷன் டேபிள் வந்தா கண்டிப்பா 16 crore மேல போயிருவாரு. ஆர்சிபி எவ்வளவு கோடி பண்ணாலும் கண்டிப்பா பை பண்ணிடுவாங்க. இடத்துல இந்த ஒன்னு ரிசப்ட் இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துச்சுன்ற மாதிரி அதர் டீம்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் அகைன் பண்ட் அண்ட் பாயிண்டிங் ரொம்ப ஹாப்பனிங் தான் தோணுது. 30 கோடி போனா கூட ஆக்ஷன்ல